இந்த மாதிரி ஒரு முறை உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்க குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நம்ம 1/2 கிலோ எடுத்துருக்கனால 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சரியாக இருக்கும். அப்புறம் உப்பு வந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல வந்து உப்பு அதிகமாக போட்டோம்னாலும் இதாக இருக்கும். இப்போ இது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மிளகாத்தூளும் உப்பும் போட்டாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன தக்காளியை இந்த மாதிரி கையில் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாங்க. புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா எல்லாத்தையும் கிளறி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பெரட்டி விடணுங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு உப்பு காரம் அதில் இறங்குற வரைக்கும் நம்ம ஊற விட்டுக்கலாங்க. இந்த 10 நிமிஷம் கழித்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்திக்கலாங்க. இது நல்ல உப்பு காரம் இறங்கி இருக்குங்க. இந்த உருளைக்கிழங்க சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி வறுவல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு வேகமாக வச்சுக்கலாம், அப்புறமா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு வேகமாக இருக்கட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், இது நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ரொம்ப போட்டு கிண்டக்கூடாதுங்க. இப்படி சைடில் தான் எடுத்து விடணும். இப்போ அடியில் லைட்டாக இந்த மாதிரி பிடிக்கும். அது எல்லாத்தையும் சுரண்டி விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா அப்போ தான் இந்த பச்சை வாசம் போகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் இப்படி எடுத்து விட்டுக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்துக்கு சிம்மில் வச்சு நம்ம இந்த மாதிரி பெரட்டி விடலாங்க. அப்போ தான் வந்து நல்லா பச்சை வாசம் போகி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வருங்க. பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம முன்ன போட்டதுக்கும் இப்போக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வந்திருக்கும். லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு விடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். எண்ணெய் பாருங்கள் சைடில் நல்லா பிரிஞ்சு வருது. நல்லா இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் சுரண்டி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம எப்படி சிக்கன்லாம் நம்ம ஊற வச்சு செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இது மசாலாலாம் ஊற வச்சு இப்படி எடுத்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.